கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஜோசப் பிஸ்கி. ஜோசப் பிஸ்கி இவருடைய காலம் 1680 முதல் 1747 முடிய. இவருடைய நாடு இத்தாலி. இவருடைய தரிசன பூமி இந்தியா. இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியா வந்த ஜோசப் பிஸ்கி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை தாய்நாடாக போற்றி தமிழ் மக்களை தமது மக்களாக பாராட்டி திருமறை செல்வராக, செந்தமிழ் அறிஞராக, பன்மொழி புலவராக, ஓவிய கலைஞராக, இசையார்வம் மிகுந்தவராக, கலையறியும் குணமும் நலமும் பொருந்தியவராக கிறிஸ்துவின் சேவையை வாழ்நாள் முழுவதும் உற்சாகமாய் செய்தவரே இந்த ஜோசப் பிஸ்கி மதுரை மாவட்டத்திற்கு 1711 ஆண்டு வந்தார். தமிழரோடு தமிழராய் வாழ்ந்தார். உணவிலும் உடையிலும் பழக்கத்திலும் வேறுபாடின்றி வாழ்ந்தார். ஜோசப் பிஸ்கி என்ற பெயரை தைரியநாதர் என்று மாற்றிக்கொண்டார். மக்கள் இவருடைய துணிவை கண்டு வீரமாமுனிவர் என்று இவரை வியந்து போற்றினர். ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆரியம், இந்துஸ்தானி போன்ற மொழிகளை கற்று தேர்ந்தார். தமிழ் மொழியில் உன்னத அனுபவங்களை எல்லாம் படைத்தார். கிறிஸ்தவ ஆலயங்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் சீர்குலைந்து கிடந்ததை கண்டு மனம் வருந்தினார், வேதனை அடைந்தார். எனவே புதிய ஆலயங்களை கட்டினார். இவரின் எளிய வாழ்வால் பலர் கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள். தமிழ் மொழிக்கு மாபெரும் அருட்கொடைகளை வழங்கியவர் இந்த வீரமாமுனிவர். கவிதைகள், இலக்கண புத்தகங்கள், உரைநடைகள், அகராதிகள், ஆய்வு நூல்கள் என பல நூல்களை இவர் வெளியிட்டார். பரமார்த்த குறுகதைகள் என்பது இவரின் அற்புத படைப்பு என்றே சொல்லலாம். கிறிஸ்துவின் அன்பை எளிமையாகவும் இனிமையாகவும் போதிப்பதில் இவர் சிறந்து விளங்கினார். சமய தொண்டிலும் தமிழ் தொண்டிலும் 37 ஆண்டுகள் திறம்பட பணியாற்றிய இவர் ஒரு பல்துறை வித்தகர் என்று சொன்னார் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, உங்கள் திறமைகள் அனைத்தும் திருச்சபை வளர்ச்சிக்கு பயன்படுகின்றதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமிழர்களாய் பிறந்து தமிழ் மொழி பேச தெரியாது என்று பேசுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அயல் நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியை கற்று தமிழில் புலமை பெற்று, அது மாத்திரமல்ல இன்னும் பல மொழிகளை எல்லாம் கற்று தேர்ந்து அவர் கிறிஸ்துவுக்காக பணியாற்றி தமிழுக்காகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னார் அது மிகையாகாது. அதை பார்க்கும் போது நம் தமிழ் மொழி எவ்வளவு இனிமையானது, அதுவும் நம்முடைய வேதாகமும் சத்திய வேதாகமும் ஜீவனுள்ள வார்த்தை தமிழில் நம்முடைய கரங்களில் இருக்கிறதே, அது எவ்வளவு மகத்துவமும் மகிமை நிறைந்தது தெரியுமா? அந்த வேதாகமத்தை நாம் வாசித்து அதில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழிலே கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 5 மற்றும் 6 அதிகாரங்கள். ஏசாயா 10 அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1 மற்றும் 2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.